ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டெம்பிளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன டெம்பிள்னு பார்த்தீங்கன்னா, மக்ஷய நாராயண டெம்பிள். இது எங்கே இருக்குன்னா, நம்ம ஈசிஆரில் தாங்க இருக்குது. இது பக்கத்துலேயே கடல் இருக்கிறதுனால இடம் பயங்கரமாக இருந்தது, செம்மையாக இருந்தது. அதோடு இல்லாமல் மக்ஷயன்றது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. இது தமிழில் பார்த்திங்கன்னா மச்ச அவதாரம் அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்ம விஷ்ணுவோட மச்ச அவதாரத்துக்கு ஏற்ப ஒரு கோயில் தான் இது. இங்கே பார்த்திங்கன்னா 12 அடியில் விஷ்ணு சிலை ஒன்று வச்சுருந்தாங்க. அதோடு இல்லாமல் சுற்றி 108 தூண்களில் அந்த 108 தூணும் ஒரு 9 ஃபீட் இருக்கும் போல், 9 ஃபீட்டு. இது ஒரு தூண்லேயும் என்ன எழுதிருக்குன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அதோடு இல்லாமல் 3 மொழியும் எழுதி வச்சுருந்தாங்க. என்னென்னா தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட்டு. இந்த கோயிலோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் சின்னமையா சேவை ட்ரஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டு தான் அது. இங்கே மெடிடேஷனுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸுன்னு நான் சொல்லுவேன். யாராச்சும் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். டைமிங் ரொம்ப முக்கியம். காலையில் 6 மணிலேருந்து அதுக்கப்புறம் 10 மணி வரையும். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் திறப்பாங்க. ஈவினிங் ஒரு 5 o'clockலேருந்து 8:30 வரைக்கும் தான் திறந்துருக்கும். டைமுக்கு நீங்கள் போனீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம போக முடியாது. அதோடு இல்லாமல் இந்த இடத்துல வீடியோஸு அண்ட் ஃபோட்டோஸு எடுக்கக்கூடாது. இருந்தாலும் அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க. நிறைய சிலைகள் இருந்ததுங்க. என்னென்ன சிலை இருந்ததுன்னா, விநாயகர், முருகர், அனுமான், அப்புறம் சிவன், இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த மச்ச அவதாரம் எடுக்க காரணம் என்னதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மச்சன்றது எதுவும் இல்லைங்க, நம்ம மீனுன்றது தான் பொருள் தமிழில். அந்த அவதாரம் எதற்கு எடுத்தாருன்னா, நம்ம அசுரர்களின் தலைவன் சோமுகாசன்ட்டு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் அயகிரிவரனும் நம்ம சொல்லலாம். அவர் எப்படி இருப்பாருன்னா, நம்ம குதிரையோட முகத்தை கொண்டு உருவம் கொண்டு இருப்பார். அவர் என்ன யோசிச்சாருன்னா, தேவர்கள் மட்டும் எப்படி இவ்வளோ பலசாலியாக இருக்காங்க, அதோடு இல்லாமல் நிறைய செல்வமிக்கவங்களாம் இருக்காங்களே, நம்மளும் அதே மாதிரி மாறணுன்ட்டு சிவனை நம்பி அவர் தவம் இருந்து ஒரு வரம் பெற்றார். என்ன வரம்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் யாராலையும் வீழ்த்தக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை அவர் வாங்கிட்டார். அந்த வரத்தை வச்சுக்கிட்டு அவர் சும்மா இல்லாமல் நம்ம பிரம்மலோகத்துக்கு போயிட்டு எப்படி இந்த பிரம்மர் எல்லா உயிரினங்களும் படைக்கிறாரு. அப்போ தெரிஞ்சது என்ன, இந்த 4 வேதங்களை வச்சு தான் அவர் படைக்கிறாருன்ட்டு. அந்த 4 வேத புத்தகங்களையும் அபகரிக்க பார்த்தாரு சோமுகாசன். அந்த பிரம்மதேவர் நான் ஒரு எல்லா உயிர்களையும் படைக்கிறவன், எனக்கு ஓய்வு இல்லைனா எப்படின்ட்டு ஓய்வு எடுக்க அவர் கிளம்பிட்டார். அந்த கேப்பை அவர் பயன்படுத்திட்டு அந்த 4 வேத புத்தகங்களையும் எடுத்துகிட்டு ஆழ்கடலில் உள்ளே போயிட்டார். அப்போ தான் நம்ம விஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்தார். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி பிரம்மதேவர் ஓய்வு எடுக்க போனதுனால உலகத்தில் பிரளயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி ஆயிடுச்சு. அதுக்கு கடல் சீற்றமாக இருந்தது. அதோடு இல்லாமல் மேகத்தில் வெறும் மின்னல், இடி அந்தமாரி நிறைய இருந்தது. அப்போ எல்லா நிலப்பரப்பும் மூழ்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு நிலப்பரப்பு மட்டும் மூழ்கவே இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தாங்க அது. அந்த தமிழ்நாட்டை ஒரு அரசர் ஆழ்ந்திருந்தார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா சத்தியவிரதன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிஷி மாதிரி. அவர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட தீவிரமான பக்தர்னு நம்ம சொல்லலாம். அவர் டெய்லி ஒரு நதிக்கு போவார். அந்த என்ன நதின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்தமாலா அப்படின்ற சொல்கிற ஒரு நதி தான் அது. அங்கே நீராடிட்டு அதுக்கப்புறம் விஷ்ணுவை நினச்சி அவர் விஷ்ணு பகவானை துதித்து வந்தார் அந்த ராஜா. அப்போ தான் ஒரு நதியில் ஒரு வித்தியாசமான ஒரு மீனை பார்த்தாரு. அவர் கையில் எடுக்கும்போது அந்த மீன் வந்தது. அப்போ சின்னதாக இருக்குன்ட்டு திருப்பி அதே நதியிலே விட்டார். திருப்பி எடுக்கும்போது திருப்பி அதே மீன் வந்தது. அப்போ அந்த மீன் பேச ஆரம்பிச்சிது. நான் இங்கே இருந்த இந்த நதி வத்துற மாரி இருக்குது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அப்படி டக்குன்னு நம்ம ரிஷி ரொம்ப ஒழுக்கமான அரசர்னு நம்ம சொல்லலாம். அதோடு இல்லாமல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர். அவர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அவர் கையில் வச்சிருந்த ஒரு சொம்பு மாரி வச்சுருந்தார். அதில் அந்த மீனை போட்டார். மீன் போட்டு அடுத்த நாள் அவர் பார்க்கும்போது அந்த மீன் ரொம்ப பெருசாகிடுச்சு. அப்போ திருப்பி அந்த மீன் நான் இங்கே எதிரியே இருந்தால் நான் இறந்துடுவேன், அதனால் எனக்கு பெரிய பாத்திரம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அது ரிஷியும் பெரிய பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதில் அந்த மீனை விட்டார். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகிடுச்சு. அப்போது யோசிக்க ஆரம்பித்தார், என்னடா இந்த மீன் வித்தியாசமான ஒரு மீனாக இருக்கும், தெய்வ மீனாக இருக்கும்ன்றதுனால நம்ம ஒரு குளத்தில் விடுவோம், கோயில் குளத்தில் அதே மீனை விட்டார். அப்பயும் அந்த மீன் ரொம்ப பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் கடலுக்கு போய் விடும் போது தான் அப்போ என்ன யோசிச்சாருன்னா, நீங்கள் விஷ்ணு தானே அப்படின்ட்டு வேண்டி கேட்ட உடனே விஷ்ணு அவருக்கு காட்சி தந்தார். அப்போ
என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 7 நாளில் இந்த இந்த நிலப்பரப்பை வந்து ஃபுல்லாக முழுக போகுது. நான் சொல்கிற மாரி நீ கேளு. ஒரு 7 நாள் கழித்து ஒரு படகு வரும். அந்த படகுல வந்து உனக்கு தேவையான சீட்ஸு, அப்புறம் வந்து மெடிசன்ஸு, அப்புறம் வந்து விலங்குகள், மக்கள், அப்புறம் தேவர்கள் இந்தமாரி எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த படகுல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிளம்பிட்டாரு. மறைஞ்சிச்சு அந்த மீனும். அந்த நாளும் நெருங்கிடுச்சு. நம்ம ராஜா வந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த பரிசலில் ஏறிட்டார் அந்த கப்பலில். அதேமாரி அந்த மீனும் திருப்பி அவருக்கு வந்து காட்சி தந்து, அந்த மீன் வந்து ஒரு வித்தியாசமான கொம்பு வேறு இருக்கும் அந்த மீனில். அந்த கொம்பில் வந்து படகையோடு சேர்த்து கட்டிட்டு அந்த கடல் சீற்றம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அதை தாண்டி அவங்க போனாங்க. அப்போ அது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பிரம்மதேவர் ஓய்வில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சிட்ட பிறகும் அவர் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டு விஷ்ணு கையில் ரொம்ப வேண்டி இந்தமாரி பண்ணார். அதோடு இல்லாமல் நம்ம அசுரர் இருக்கார் பார்த்திங்களா, அந்த மீன் கொம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு குத்தி நம்ம அசுரனை சாவடிச்சிட்டு, அதேமாரி பிரம்மதேவருக்கும் வந்து அவர் திருப்பி அதே தொழிலை வந்து அவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவர் சொல்லிவிட்டார். இதனால்தான் நம்ம மச்ச அவதாரம் எடுத்த காரணம்னு நம்ம சொல்லலாம். விஷ்ணுவோட அவதாரத்துலேயே இதுவும் ஒரு சிறந்த அவதாரம்னு நான் சொல்லுவேன். இந்தமாரி நிறைய லீலைகள்லாம் நிறைய நடத்தியிருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியும். விஷ்ணு ரொம்ப பிடிக்கும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுறேங்க. அப்படியே பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.